மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் டெய்லி இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு கவுன்சிலிங் ஷெடியூல் வந்துடுச்சு, உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டேட் கவுன்சிலிங், ஆல் இண்டியா கவுன்சிலிங் ஷெடியூல் வந்ததுனால ஒவ்வொரு அப்டேட்ஸுமே இதுக்கப்புறம் நீங்கள் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் நீங்கள் டெய்லியுமே மார்னிங் அண்ட் ஈவினிங் ஒரு 2 டைம் நீங்கள் அந்த சைட்டை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துட்டே இருங்க. ஸோ ஏன்னா அப்டேட்ஸ் எப்போனாலும் வரலாம். அடுத்த அப்டேட்ஸ் என்னென்னு இப்போது நம்மகிட்ட இருக்கிற அப்டேட்ஸ் ஒரு 3 அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கான ஸ்போர்ட்ஸ் கேண்டிடேட் வெரிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கேண்டிடேட்னுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. யூஜி மெடிக்கல் அண்ட் டென்டல் அட்மிஷன் உங்களுக்கு தெரியும். எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் அட்மிஷனுக்கு ஸ்போர்ட்ஸ் கேண்டிடேட்டுக்கான லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் 2 பேட்சாக கொடுக்குறாங்க. ஸோ பேட்ச் சீரியல் நம்பர் 1லேருந்து 100 அண்ட் 101 200. ஸோ 5ஆம் தேதி நமக்கு வெரிஃபிகேஷன் இருக்குது. இந்த கேண்டிடேட் லிஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் கேண்டிடேட் எமினட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் யாரா இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு டேட்டாஸ் கரெக்டாக வந்திருக்கா, உங்களுடைய இந்த பிடிஎஃப்ல உங்கள் நேம் கரெக்டாக வந்திருக்கான்னு பார்த்து நீங்கள் இந்த வெரிஃபிகேஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த டைமில் நீங்கள் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் இருக்குது டேரெக்டாக நீங்கள் போகணும். ஸோ இதுதான் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கைட்லைன்ஸ் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா 2வது அப்டேட் மெயினாக பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு என்ன சார் அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது உங்களுக்கு தெரியும், எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அது எங்கே வாங்கணுன்றதை பற்றி நம்ம பேசுவோம். அண்ட் 3rd அப்டேட் பார்த்தீங்கன்னா இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ அது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்சிசி நிறைய நம்மளுக்கான டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. எம்சிசி சைடு ஒரு சில சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் நமக்கு என்ன சேஞ்சஸ் இருக்கா, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி கிளியராக அவங்க நம்மளுடைய தமிழ்நாடு டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிஷன் அவங்களுடைய ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக இந்த பிடிஎஃப் விட்டுருக்காங்க. இதில் என்ன இருக்குன்றதை நம்ம லைன் பை லைன் பார்ப்போம். ஸோ எஸ், ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கப்புறம் ஒவ்வொரு சொன்ன மாதிரி காலையில் அண்ட் ஈவினிங் 2 டைம் நீங்கள் அப்டேட்ஸ் பார்த்துட்டே இருங்க. என்ன வருதுன்றது உங்களுக்கு அப்போ தான் தெரியும். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டால் நம்மளுடைய நமக்கு மெயினாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சார் கொடுத்துருக்காங்க, இதை சிம்பிளாக நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே ஸ்டேட் கவுன்சிலிங் ஷெடியூலில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஏன்னா நமக்கு எம்சிசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஃப்ரீஸ் ஃப்ளோட் மெத்தட் இந்த வருஷம் புதுசாக அப்ளை பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த மெத்தடை நாங்கள் ஃபாலோ பண்ணல, நாங்கள் ஏற்கனவே இருக்கிற மெத்தடை தான் ஃபாலோ பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் தெளிவுபடுத்திக்கோங்க. ஏன்னா இப்போ நமக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போயிட்டுருக்கு. அதனால் இதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தடுத்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி எதுவும் பயப்பட தேவையில்லை. தமிழ்நாடு செலெக்ஷன் கமிட்டி என்ன நடத்துகிறாங்க, தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் ஆஸ் யூஷுவலாக என்ன நடத்துகிறாங்களோ அந்த மாதிரி நடக்கும். எம்சிசி அனௌன்ஸ் பண்ண அந்த ஃப்ரீஸ் அண்ட் ஃப்ளோட் மெத்தட் உங்களுக்கு தெரியும். ஃப்ரீஸ்னால் அந்த சீட் நம்மளுக்கு வச்சுக்கிட்டு அவ்வளோதான் போதுன்றது முடிவு பண்ணுறது. ஃப்ளோட்னா அந்த சீட்டையும் வச்சுக்கிட்டு அடுத்த அப்கிரேடேஷன் போகிறது. ஸோ ஓகேங்களா, இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக எம்சிசி அப்ளிகேஷன் போடும்போது நம்ம பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்சிசி அப்ளிகேஷனில் கொடுத்துருந்தாலும் தமிழ்நாடு கலந்தாய்வில் இந்த ஆண்டு அமல்படுத்தப்படவில்லை. இது தமிழ்நாட்டில் இந்த வருஷம் அப்ளிகபிள் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. அதை நீங்கள் தெளிவாக இருக்கணும். ஸோ அடுத்து ஆல்ரெடி நம்மளுக்கு வெரிஃபிகேஷன்லாம் போயிட்டுருக்கு. அந்த ஆல்ரெடி நம்மளுக்கு இருக்குது ஆன்லைன் ரெசிக்னேஷன். ஆல்ரெடி தமிழ்நாட்டில் என்ன இருக்கும் அந்த நம்ம பண்ணுறது எல்லாமே கிளியராக இருக்குது. அப்கிரேடேஷன் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அண்ட் கோட்டாஸ் எல்லாமே கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஃபியூச்சரில் எதனா சேஞ்சஸ் இருந்தால் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பெருசாக இதில் இந்த பிடிஎஃப்ல அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எம்சிசி விதிமுறைகள் மாற்றப்பட்டிருந்தாலும் தமிழ்நாடு மாநில கலந்தாய்வில் தற்போது எந்த மாற்றமும் இல்லை. ஸோ நீங்கள் இது கிளியராக நீங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு புல்லட்டின் பாயிண்ட்ஸ் மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. ஆவண சரிபார்ப்பு முறை ஏற்கனவே நடைமுறையில் உள்ளது. ஆல்ரெடி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போயிட்டு இருக்கு. சீட் ரெசிக்னேஷன் ஆன்லைன் மூலம் மட்டும் செய்ய வேண்டும். ஸோ உங்களுக்கே தெரியும், ரெசைன் பண்ணுறது ஆன்லைனில் தான் பண்ணணும். ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 இந்த மாதிரி அப்கிரேடேஷன் வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க, கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து சேர்க்கைகளுக்கும் ப்ராஸ்பெக்ட், அதாவது நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட் இருக்குன்னா ஏற்கனவே கொடுத்துருந்த ப்ராஸ்பெக்ட் கவர்மெண்ட் கோட்டாக்கு தனியாக, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தனியாக கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ப்ராஸ்பெக்டில் நீங்கள் பார்த்துக்கோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் மாணவர்கள் நலன் தெளிவு மற்றும் மன நிம்மதி எங்கள் முதன்மை குறிக்கோள் சும்மா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. சும்மா அதை பார்த்துக்கோங்க. ஸோ பெருசாக இதில் எந்த விஷயம் கிடையாது. நாங்கள் எம்சிசி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதுனால நாங்கள் இந்த விஷயத்தை நம்ம தமிழ்நாட்டுக்கு தெளிவுபடுத்துகிறாங்க. தட்ஸ் ஆல். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு என்ன சார், பிடபிள்யூடி கேண்டிடேட் 4ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 4லேருந்து 8ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் இந்த போர்ட்டலில் அப்லோட் பண்ணணும். அதுக்கு விண்டோ ஓப்பன் ஆகும்.
அது எங்கெங்கே வாங்கலாம்னா ராஜீவ்காந்தி சென்னை கவர்மெண்ட் காலேஜஸ், அதுக்கப்புறம் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ், கோயம்புத்தூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் நீங்கள் போய்ட்டு வாங்கலாம். அந்த அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கணுன்றது கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை நீங்கள் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க. இதுதான் விஷயம்ப்பா. ஸோ மற்றபடி இங்கே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் இவ்வளோ தான். மெயினாக வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே பார்க்க வேண்டிய, உங்களுக்கு தெரியும் இந்த சைட்டு எப்பயுமே நீங்கள் விசிட் பண்ணிகிட்டே இருங்க, இதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நோட்டிஃபிகேஷன் எப்போ வேணாலும் வரலாம், ஓகேங்களா? அது தெளிவுபடுத்திக்கோங்க. அடுத்து வந்து எலிஜிபிலிட்டி, ஏன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன் வெரிஃபிகேஷன் வந்துடுச்சு. அடுத்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் நம்மளுக்கு எலிஜிபிலிட்டி வந்துடும். எலிஜிபிள் கேண்டிடேட், இன்எலிஜிபிள் லிஸ்ட் கரெக்டாக வந்துடும். ஸோ அது கரெக்டாக கொடுத்துருவாங்க. அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் வரும். ரேங்க் லிஸ்ட் வர்றதுக்குள்ளே எல்லா டீட்டெயிலும் நம்மளுக்கு ப்ராப்பராக லீனியர் பண்ணிவிடுவாங்க. இன்கேஸ் எதனா டவுட் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனுக்கு நீங்கள் தாராளமாக ஃபோன் பண்ணி நீங்கள் இந்த காண்டாக்ட் டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கும், இது நம்ம அப்ளை பண்ணும்போது பார்த்துருப்போம். இந்த இடத்துல நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இந்த கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு ப்ராப்பராக நீங்கள் ஒரு நம்பருக்கு கால் எடுக்கலாம், அடுத்தடுத்த நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு கண்டிப்பாக 10 to 6 PM மண்டே டு ஃப்ரைடே அண்ட் 10 PM to 1 PM சாட்டர்டே, அந்த டைமில் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் பயப்பட தேவையில்லை, என்ன சார் இது நம்ம வந்து இது தப்பு பண்ணிட்டோம், நம்மளது ரிஜெக்ட் ஆகிடுமா அப்படின்னு நிறைய பேர் பயத்தில் இருக்கிறீங்க. அப்படிலாம் இருக்க தேவையில்லை. ஸோ நீங்கள் ப்ராப்பராக இந்த எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ஷெடியூலை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? இந்த 3 நோட்டிஃபிகேஷன் அவ்வளோதான். மற்றபடி என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்றத நம்ம ப்ராப்பராக டேட் வைஸ் அப்டேட் பண்ணுவோம். நம்மளுடைய சேனலை கரெக்டாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் டீட்டெயில் ப்ராப்பராக உங்களுக்கு கொடுப்போம். தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் ஆகட்டும், ஆல் இண்டியா கோட்டா ஆகட்டும், ப்ராப்பராக கொடுப்போம். நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட முக்கியமான அப்டேட் வந்து பேரண்ட்ஸ். ஸோ பேரண்ட்ஸ் சைடு ரொம்ப பேனிக் ஆகுறீங்க. ஸோ பேரண்ட்ஸ் பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ கிளியராகவே நீங்கள் இருங்க. ஸோ தெளிவாக இருங்க, பயப்படாதீங்க. கவுன்சிலிங் ரேங்க் லிஸ்ட் வரட்டும். ரேங்க் லிஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்னன்றதை நீங்கள் நம்மளுடைய சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், நம்பர் தாராளமாக நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க. ஹெசிடேட் ஆகாதீங்க. உங்களுக்கு டவுட் இருந்தால், சின்ன மைனர் டவுட் இருந்தால் கூட நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங். அந்த சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப கரெக்டாக கொடுக்கணும். சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கும்போது டவுட்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. வாட்ஸ்அப் நம்பர், என்னுடைய கால் பண்ணுற நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று தான். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருக்கும் பட்சத்தில் அந்த பிடிஎஃப் நீங்கள் சென்ட் பண்ணி, சார் இது ஓகேவா, அந்த ஆர்டர் கரெக்டாக இருக்கான்றது ஒரு டவுட்ஸும் கேளுங்க. ஏன்னா சின்ன விஷயங்கள் கூட நம்ம வந்து பார்த்து சொல்லுவோம். அதனால் நீங்கள் வந்து தயவு செய்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கில் டவுட் இருக்கும் பட்சத்தில் தாராளமாக கேளுங்க. உங்களுக்கு அந்த ஃபுல் கைடன்ஸ் வந்து நாங்கள் கொடுக்குறோம், ஓகேங்களா? ஸோ பேரண்ட்ஸு அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அவேராக இருங்க. அப்கமிங் அப்டேட்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.